அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜாமீனை ரத்து செய்ய கோரி அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் பதிலளிக்க செந்தில் பாலாஜிக்கு 10 நாட்கள் அவகாசம் வழங்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. ஜாமீனை ரத்து செய்ய கோரி அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் பதில் அளிக்க செந்தில் பாலாஜிக்கு 10 நாட்கள் அவகாசம் விதித்து உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. 10 நாட்களுக்குள் செந்தில் பாலாஜி பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் மேலும் அவகாசம் வழங்கப்படாது எனவும் உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. 10 நாட்களுக்குள் செந்தில் பாலாஜி பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் மேலும் அவகாசம் வழங்கப்படாது எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஜாமீனை ரத்து செய்ய கோரி அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் பதிலளிக்க செந்தில் பாலாஜிக்கு 10 நாட்கள் அவகாசம் வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். 10 நாட்களுக்குள் செந்தில் பாலாஜி பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் மேலும் அவகாசம் வழங்கப்படாது எனவும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஜாமீனை ரத்து செய்ய கோரி அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் பதிலளிக்க செந்தில் பாலாஜிக்கு 10 நாட்கள் அவகாசம் விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஒரு அமர்வை அமைப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 10 நாட்களுக்குள் செந்தில் பாலாஜி பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் மேலும் அவகாசம் வழங்கப்படாது எனவும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம் ஆனந்த், ஜாமீனை ரத்து செய்ய கோரி அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் பதிலளிக்க செந்தில் பாலாஜிக்கு 10 நாட்கள் அவகாசம் வழங்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜி தரப்பிற்கு 10 நாட்கள் அவகாசம் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. அதாவது அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி சட்டவிரோத பண பரிவர்த்தனை ஈடுபட்டதாக கூறி அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. சுமார் ஓராண்டிற்கு மேலாக சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி தற்பொழுது ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார். பின்னர் அவர் அமைச்சராகி இருக்கிறார். இந்த நிலையில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என கோரி அமலாக்கத்துறை சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் இவர் அமைச்சராக மீண்டும் தொடர்ந்து நீடிப்பதால் வழக்கு விசாரணை பாதிக்கப்படுவதாகவும் சாட்சிகள் முறையாக விசாரிக்கப்பட முடியவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அமலாக்கத்துறை தரப்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்திருக்கிறது. இவர் அமைச்சரான பிறகு இந்த வழக்கினுடைய மேற்கொண்டு என்னென்ன விசாரணைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக உள்ளிட்ட விவரங்களை அடங்கிய ஒரு மனுவாகவே உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த பொழுது அமைச்சர் பதவியில் ஏன் நீடிக்கிறீர்கள் என்று ஏற்கனவே கடந்த முறை விசாரணைக்கு வந்த பொழுது கேள்வி எழுப்பினார்கள். உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தது. இந்த நிலையில் அமைச்சர் பதவியில் தொடர விரும்புகிறீர்களா என செந்தில் பாலாஜிக்கு கேள்வி எழுப்பியிருந்தது. இந்த வழக்கின் மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது மேற்கொண்டு அமைச்சர் பதவியில் நீங்கள் நீடிப்பதற்கு காரணம் என்ன என்பது தொடர்பாக பதிலளிக்கும்படி உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. மேலும் இதற்காக 10 நாட்கள் கால அவகாசம் வழங்கிய உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜி தொடர்ந்து அமைச்சராக நீடிப்பதற்கு என்ன காரணம் உள்ளிட்ட விவரங்களை 10 நாட்களில் பதிலாக தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருக்கின்றது. ஜாமீனை ரத்து செய்ய கோரி அமலாக்கத்துறை வழக்கில் பதிலளிக்க செந்தில் பாலாஜிக்கு 10 நாட்கள் மட்டுமே அவகாசம் வழங்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. 10 நாட்களுக்குள் செந்தில் பாலாஜி பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் மேலும் அவகாசம் வழங்கப்படாது எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்கிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார். ஆனந்த்குமார், நீங்க தொடரலாம். இந்த வழக்கை பொறுத்தவரை உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்த பொழுது ஏன் ஏற்கனவே 3 முறை விசாரணைக்கு வந்த பிறகும் நோட்டீஸை காரணம் காட்டி பதில் மனு தாக்கல் செய்யாமல் இருப்பது ஏன் எனவும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தது. மேலும் ஜாமீனை ரத்து செய்ய கோரி அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் நீங்கள் பதில் மனு 10 நாட்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய உத்தரவினை தெரிவித்திருக்கிறது. மேலும் நீதிபதிகள்
நவம்பர் 8ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜி தரப்பிற்கு தற்போது வரை பதில் மனு தாக்கல் செய்யாமல் இருப்பது ஏன் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் ஜாமீனை ரத்து செய்ய கோரும் மனு மீது உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் வரவில்லை என செந்தில் பாலாஜி தரப்பில் கூறியதற்கு நீதிபதிகள் அதிர்ச்சி தெரிவித்தனர். கடந்த நவம்பர் மாதமே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட நிலையிலும் ஏன் இதுவரை ஜாமீன் மனு மீதான அந்த வழக்கில் தங்கள் தரப்பிற்கு நோட்டீஸ் கிடைக்கவில்லை எனவும் நீதிபதிகள் தங்களுடைய அதிருப்தியை தெரிவித்தனர். மேலும் ஜாமீனை ரத்து செய்ய கோரிய மனு மீது செந்தில் பாலாஜி தரப்பு தற்போது பதில் மனு தாக்கல் செய்ய தயாராக இருக்கிறீர்களா எனவும் மேலும் தயாராக இருக்கிறார் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் விசாரணைக்கு அமைக்கப்பட்ட அமர்வை செந்தில் பாலாஜி தரப்புக்கு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது எனவும் நீதிபதிகள் தங்களுடைய கருத்தினை தெரிவித்தனர். மேலும் உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு வரும் ஒரு அமர்வை அமைப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல எனவும் மேலும் ஒவ்வொரு அமர்வும் இது போன்ற கருத்துக்களை தெரிவிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் 10 நாட்களுக்குள் செந்தில் பாலாஜி தரப்பில் ஜாமீனை ரத்து செய்யக்கூடிய மனு மீதான பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவை தெரிவித்திருக்கிறார். மேலும் இதற்கு மேல் கால அவகாசம் எதுவும் வழங்கப்படாது எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஜாமீனை ரத்து செய்யக்கூடிய மனுவின் அமலாக்கத்துறை தரப்பில் பதில் அளிக்காவிட்டால் உச்சநீதிமன்றம் தன்னுடைய உத்தரவை பிறப்பிக்க நேரிடும் எனவும் நீதிபதிகள் காட்டமாக தங்களுடைய பதிலை தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை செந்தில் பாலாஜி தரப்பில் 10 நாள் கால அவகாசம் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் இருப்பதாக செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு நீதிபதிகள் தங்களுடைய காட்டமான பதிலை தெரிவித்தனர். இதற்கு மேல் கால அவகாசம் எதையும் வழங்க முடியாது எனவும் ஜாமீனை ரத்து செய்யக்கூடிய மனு மீது உங்கள் தரப்பினுடைய பதில் மனுவை அல்லது பதிலை தெரிவிக்காவிட்டால் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு உத்தரவிட நேரிடும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை இன்னும் 10 நாட்களுக்குள் செந்தில் பாலாஜி தரப்பில் கால அவகாசம் வழங்குவது இறுதி கால அவகாசமாக இருக்கும் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மேலும் உச்சநீதிமன்றத்தில் ஒவ்வொரு விசாரணை அமர்வை அமைப்பது எளிதான காரியம் அல்ல எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். இதே போன்று இந்த வழக்கை பொறுத்தவரை கால அவகாசம் வாங்கிக் கொண்டே இருந்தால் உச்சநீதிமன்றம் புதிய அமர்வுகள் அமைத்து மீண்டும் விசாரிக்கப்படும் என்பதை எவ்வளவு காலம் தள்ளுவதற்காகத்தான் இருக்கும் எனவும் நீதிபதிகள் தங்களுடைய காட்டமான பதிலை தெரிவித்திருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.